நிலையிலே நாம் பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பழனி. பழனி என்றால் முருகன் கோயில் இருக்க அந்த குன்று மட்டும் பழனி மலைத்தொடர்கள் என்று நாம் நினைக்கிறோம். இல்ல இல்ல, ஒட்டு மொத்தமாக அங்கு தொடங்கி கேரளா முழுக்க, கர்நாடகம் முழுக்க, ஆந்திரா முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களுக்கும் பெயர் பழனி ஹில்ஸ், பழனி மலைத்தொடர்கள் என்றுதான் பெயர். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு இடத்துல நம்மால கொண்டு போய் உட்கார வச்சு நம்ம மூத்த நம்மளுடைய முருகனை உட்கார வச்சுட்டு அவனையும் கோமணத்தை உருவிட்டு ஆண்டியாக்கி அந்த மலையையும் மொட்டையாக்கி நாசமாக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டோம், மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க மொட்டையாகிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். என் அறிவில் சிறந்த பெற்றோர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இமயமலை தொடர்கள் சீ ஃப்ளோர் ரிட்ஜிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. நிலம் நடுக்குற்று கடற் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பாறை பிதுங்கி அந்த குழம்பு வெளியேறி அது குளிர்ந்து பாறையாக மாறியதுதான் இமயமலை தொடர்கள். ஆனால் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படி அல்ல. இந்த உலகம் எப்போது தோன்றியதோ அப்போது இருந்தே இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த மலைத்தொடர்கள் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள். அதை என்ன சொல்றாங்க, 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கிறது. பல்லுயிர் பெருக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இயற்கை சமநிலையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் மேற்கு தொடர்ச்சி மலையையும் அமேசான் காடுகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?